ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தேவனை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதாவது தேவனை தெரிந்து கொள்வோம். ஒரு கிறிஸ்தவனுடைய ரொம்ப அடிப்படையான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம தேவனை பற்றி தெரிந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய விசுவாசம் அதிகரிக்கும். இதை குறித்து ஒரு வேத வல்லுநர் சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு, இஃப் யூ ஹாவ் மோர் ஃபியர் தென் யூ ஹாவ் லெஸ் நாலேஜ் அபவுட் காட் அப்படிங்கிறாரு. வாழ்க்கை குறித்து ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் என்னவாக இருக்கும், முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, தேவனை குறித்த அறிதல் அல்லது தேவனை குறித்த புரிதல் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ மோர் வி நோ அபவுட் காட் வில் ஹாவ் மோர் போல்ட்னஸ். அதனால பைபிள் சொல்லும்போது லெட் அஸ் ப்ரெஸ் ஆன் டு நோ மோர் அபவுட் காட். அந்த தலைப்பில் முதல்ல ஆண்டவருடைய பெயர்களிலிருந்து ஆண்டவருடைய குணாதிசயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் எல் நேம்ஸ், அந்த எல் அப்படின்னாலே பவர் அதை குறிக்குது. அதோடு தொடர்ந்து வரக்கூடிய நேம் எல் ரோயி, எல் எலியோன், எல் ஷடாய் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி எல் ஓலாம் அப்படிங்கிற பதத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த பதத்துக்கு பேசிக்காக மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சதா காலமும் உள்ள தேவன். சதா காலமுள்ள தேவன், தேவன் மட்டும் சதா காலமும் இருக்கிறவர் அல்ல, அவரோடு சார்ந்து அவருடைய வார்த்தையாகட்டும், அவருடைய உடன்படிக்கையாகட்டும், அவர் செய்வேன் என்று சொன்ன காரியங்களாகட்டும், இப்படி பல காரியங்களை குறித்து நம்ம தியானிக்கணும். எல்லா காரியத்தையும் தியானிக்க நமக்கு நேரம் இல்லைனா ஒரு சில பதத்தை அல்லது அந்த பின்னணியின் அடிப்படையில் ஒரு சில காரியத்தை நான் உங்களோட கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த வசனம் எங்கே வருது அப்படின்னா, இந்த வார்த்தை எங்கே வருது அப்படின்னா, ஆதியாகமம் 21வது அதிகாரம் 33வது வசனத்தில் இதை நம்ம பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசிக்கிறோம், கொஞ்சம் கேளுங்களேன். ஆபிரகாம் பெயர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். இங்கே தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதில் விளக்குவதற்கு அநேக காரியங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அந்த வார்த்தையினுடைய பின்னணி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வார்த்தை இட் ரெப்ரசன்ட் த ஸ்பேன் ஆஃப் டைம். அதாவது சதா ப்ரெடாமினன்ட் எதை குறிக்குது அப்படின்னா, அவர் தேவன், அதில் இது மாற்றம் அல்ல, சதா காலமும் உள்ள தேவன் அப்படின்னா there is no beginning, there is no ending, he is there always. அதுதான் முக்கியம். ஆல்வேஸ் அப்படிங்கும் பொழுது ஆல் த பிளேஸ் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள். ஏன்னா அவர் தேவன் அப்படின்னா இந்த ஊருக்கு மாத்திரம் இல்லை, எல்லா ஊருக்கும் தேவன். சரி, இப்போ இந்த வசனத்தை குறித்து நீங்கள் பார்க்க, ஒன்று நேரத்தின் அடிப்படையில், காலத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 1 நாளாகமம் 16:36 வசனம், சங்கீதம் 89:1, சங்கீதம் 119, 112, இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் இது குறித்து வாசிக்கலாம். ஆனால் இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவரோட தேவன் மாத்திரம் சதாகாலம் உள்ளவர் அல்ல, தேவனோட கூட அசோசியேட் ஆகி வாரது, அதாவது தேவனோட கூட சேர்ந்து வரக்கூடிய அவருடைய கட்டளைகள் ஆகட்டும் அல்லது அவருடைய உடன்படிக்கை ஆகட்டும், இல்லை அந்த மேசியானிக், அதாவது நம்ம மீட்டெடுக்கக்கூடிய திட்டமாகட்டும், இது எல்லாமே அவரோடு கூட சேர்ந்து சதா காலமும் அப்படிங்கிற ஒரு அந்த காரியத்தோடு சேர்ந்து வர்றதை பார்க்கலாம். மேபி நீங்கள் போயிட்டு ஆதியாகமம் 9வது அதிகாரம் 16வது வசனம், யாத்திராகமம் 12:14, மைக்கா 5:2 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கட்டளைகளை பற்றியும், அதே நேரத்தில் அவருடைய உடன்படிக்கையை பற்றியும், அதே நேரம் இந்த மேசியா உடன்படிக்கை இது எல்லாமே நித்தியமானது அப்படிங்கிற சதா காலத்தோடு தொடர்புடையது அப்படிங்கிற மாதிரி காரியத்தில் வருது. சரி, ஓகே, இதுக்கும் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்வதற்கும் என்ன தொடர்பு இருக்குது? இந்த ஆதியாகமம் 21வது அதிகாரத்தை மட்டும் எடுத்துக்கலாமே. இந்த 21வது அதிகாரத்தில் முன்னும் பின்னும் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல இந்த 21வது அதிகாரத்தில் ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆரம்பத்தில். என்ன பஞ்சாயத்து? ஈசாக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டு வந்துட்டார். வந்த உடனே அவர் பால் மறந்த காலத்தில் ஆபிரகாம் ஒரு பெரிய விருந்தெல்லாம் வச்சு முடிக்கிறாரு. விருந்து முடிச்சு இப்படி செலிப்ரேட் பண்ணி எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா, ஆபிரகாமுடைய வேலைக்காரியின் குமாரனான இஸ்மவேல், அவன் என்ன பண்ணுறான், இந்த பையனை பரியாசம் பண்ணுறான். மேபி இவன் சின்ன பையன் பெரிய பையன் என்ன கிண்டல் பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பண்ண உடனே நம்ம அம்மாவுக்கு செமக்கம் வந்துடுச்சு. ஏன்னா ஏற்கனவே அது என்ன சொல்கிறது, முன்ன பின்ன முரண்பாடு போயிட்டு இருந்த காலத்தில் இப்போ தான் பிள்ளையை பரியாசம் பண்ண உடனே 10வது வசனம் சொல்லுது, ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும், இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்றாள். இந்த அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த அம்மா சொல்லிச்சு மனைவியாக எடுத்துக்கோ அப்படின்னு எடுத்து வச்சு, அப்புறம் இப்போ அனுப்பி விடுங்கிறாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழ்மையானவர்னு நினைக்கிறேன், என்ன சொன்னாலும் கேட்பார்னு நினைக்கிறேன். இப்போ உடனே அவர் பாருங்கள், அடுத்து 11வது வசனத்தில் தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் நல்லா கவனிச்சிங்களா? சாராள் சொல்லும் பொழுது
அடிமை பெண்ணின் மகன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே ஆபிரகாம் சொல்லும் பொழுது தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட காரியம் அப்படிங்கிறாங்க. இதில் கிளைமாக்ஸ் என்னன்னா, அடுத்த வசனத்தில் தேவன் பேசுகிறார் 12வது வசனத்தில். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும், உன் மகன் சொல்லவே இல்லை அவர் கூட. சரி, எப்படியோ நமக்கு அது பிரச்சனை இல்லை, இது கொஞ்சம் துக்கமாக இருந்துச்சு, அவருக்கு அனுப்பிச்சி விட்டார். இப்போ இது ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு பிரச்சனை, இதை எப்படி ஹேண்டில் பண்ண அனுப்பிச்சாச்சு, சரி என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, இப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த பெயர் சதா காலமும் உள்ள தேவன். இன்னொரு கான்ஃப்ளிக்ட் இதே இடத்துல வருது. நீங்கள் அப்புறம் 22வது வசனத்துலேருந்து 33 வரை படித்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஊரில் அபிமெலேக்கும் அவனுடைய சேனாதிபதியும் வந்து ஒரு சின்ன பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. அப்போ ஆபிரகாம் சில கேள்விகள் கேட்குறாரு. எப்பா நீங்கள் பாட்டுக்க வந்து நான் தோன்ற ஊத்தெல்லாம் மூடி வச்சுட்டு போயிடுறீங்களே அப்படின்னா, இல்லை சார் அது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை சார். இல்லைப்பா பண்ணாங்க. இப்படி ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட். இந்த கான்ஃப்ளிக்ட் ஒரு முடிவுக்கு வருது. முடிவுக்கு வந்த நேரத்தில் ஆபிரகாம் செய்த ஒரு காரியம் என்ன செய்தார்? 33வது வசனம், 32வது வசனத்தில் உடன்படிக்கை பண்ணுறாங்க. 33வது வசனத்தில் ஆபிரகாம் பெயர் சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். The place where he had conflicts, he glorified God. எந்த இடத்துல முரண்பாடுகளும், எந்த இடத்துல அது ஃபேமிலி லைஃபானாலும் இருக்கட்டும், இல்லை அவரோட கரியர் ரிலேட்டட், அவனோட எதிர்காலத்தை குறித்த இந்த மாதிரி சிக்கல்கள் முரண்பாடுகள் எல்லாம் வந்த இடத்துல ஆபிரகாம் செய்த மிகப்பெரிய ஒரு வேலை என்ன அப்படின்னா, அங்கே ஒரு தோப்பை உண்டாக்கினான். இன்னும் அந்த தோப்பை குறித்து சொல்லும் பொழுது அந்த டாமரிஸ்க் ட்ரீ, அந்த ட்ரீயை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ட்ரீ ரொம்ப நாள் ஆகுமா வளர்ந்து வர்றதற்கு. அதுக்கப்புறம் அந்த ட்ரீயை பற்றி சொல்லும்போது அது ரொம்ப உயரமாக நேரமாக வளரும், ரொம்ப திக்காக இருக்கும், அதை பார்த்தா எப்போது பச்சை பசேல்னு இருக்கும். அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வராங்க அப்படின்னா, அன்னைக்கு ஆபிரகாம் ஒரு தோப்பை உண்டாக்கி, எப்பா இந்த ட்ரீ எப்படி மெதுவாக வளர்ந்துக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி என் தேவனோட உடன்படிக்கையும் நீண்ட காலமான உடன்படிக்கை, எப்படி இது சதா காலமும் பச்சை பசையில் இருக்கோ அதே போல் என் தேவன் எப்பொழுதுமே சதா காலமும் என்னோடு கூட இருக்கிறார். அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை அரசாங்கத்தினால் அவர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் எனக்கு இருக்கிற நம்பிக்கை என்னன்னா, சதா காலமும் என் கூட இருக்கிற தேவன் என்னுடைய தேவன் சொல்லி அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி இந்த புறஜாதிகள் மத்தியில் அந்த மனுஷன் தேவனை ஆராதிக்க ஆரம்பிக்கிறான். எந்த இடத்துல? the place where he has conflicts, the place where he had problems, the place where he had challenges, opposition, the place where people are looking at him like a skeptic. அந்த இடத்துல எல்லாரும் ஒரு குறுகுறுன்னு பார்க்குற அந்த இடத்துல கூட என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? என் கூட இருக்கிற தேவன் சதா காலமும் உள்ள தேவன். இதை நீங்கள் அப்படியே ஏசாயாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏசாயா அதிகாரம் முழுக்க எழுதுகிற 40வது அதிகாரத்தில் எழுதும்போது 27, யாக்கோபே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்லுவானேன். ஏன்பா பயப்படுற? ஆண்டவர் பார்க்கல, ஆண்டவர் கேட்கல. அபிமெலேக்கு வந்து துறவை மூடி போட்டுட்டு இருக்கிறான், இந்த பக்கம் என்ன சாரால் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கிற. ஆண்டவரே ஆகாரம் அனுப்புறதா என்ன பண்ணுறது? ஃபேமிலிலையும் சவாலாக இருக்குது, வேலை பார்க்குற இடத்துலையும் சவாலாக இருக்குது. நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதா கேட்கலையான்னு இஸ்ரவேல் ஜனமே, தேவனுடைய ஜனமே, நீங்க ஒருவேளை அப்படி கூட்டிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு பதில் அடுத்த வசனம், 28வது வசனம். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகி அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படையதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. நல்லா கவனித்து பார்த்தீங்களா? நாம் காடை பற்றி கேட்குற கேள்வி எல்லாம் நம்மளை பார்த்து கேட்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரே உமக்கு கேட்கலையா? ஆண்டவரே உமக்கு புரியலையா அப்படி நாம் கேட்போம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தேவனே கேட்குற மாதிரி வச்சுக்கலாம். எப்பா உனக்கு புரியலையா? உனக்கு தெரியலையா? நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? நான் ஒரு அநாதி தேவன், நான் சதா காலமும் உள்ள தேவன். த பிளேஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ், யூ ரிமெம்பர் தட் ஐ ஆம் அன் எவர்லாஸ்டிங் காட். எந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும் நான் ஒன்னோட்டு போல, அன்னைக்கு இருந்த அதே தேவன் இப்போ நான் கூட இருக்கிறேங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏசாயா கண்டினியூ பண்ணும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எத்தனை துறவை தோண்டினாலும் இவனுக்கு பாட்டுக்கு க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கானுங்க சார். ஏகப்பட்ட பஞ்சாயத்து. சோர்ந்து போகாத. அப்படி நீ சோர்ந்து போகிற நேரத்தில் உனக்கு இன்னும் பலனை கொடுத்து இன்னொரு துறவை தோண்டி அந்த இடத்துல
இடத்துல ஒரு தோப்பையை ஏற்படுத்தி அதை பெயர் சபான்னு பேர் வச்சு அங்கே எனக்கு பலிபீடத்தை கட்டி என் நாமம் என்ன நீ காமிக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு பலன் கொடுக்குற தேவன். இன்னும் சொல்லப்போனால் சதா காலம் உள்ள தேவன் என்னோட வாழ்க்கையில் எல்லா காலத்திலையும் என் கூட இருக்கிறாரு. இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர் இடறி விழுவார்கள். ஆனால் அந்த வயசான தாத்தா பார்த்தீங்க அப்படின்னா அவர் இடறி விழவே இல்லை. வந்தது அபிமெலேக்காக இருந்தாலும் அவர் தோக்கலை, வந்தது சாரால் மூலமாக வந்த கான்ஃப்ளிக்ட் இருந்தாலும் அவர் தோக்கலை. ஏன்னா he trusted in the eternal God. கடைசி ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கிற பாருங்களா. அதே ஏசாயால 40வது அதிகாரம் 31வது வசனம் அப்படி சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள். நல்லா கவனிச்சிங்களா? ஓட வேண்டி இருக்கும், ஓடாமலே உட்கார்ந்து இருப்போம்னு நினைக்காதீங்க, ஓடுவீங்க. ஆனால் அந்த ஓட்டத்துக்கு தேவையான பலத்தை தேவன் கொடுத்து இலைப்படைந்து சோர்ந்து போய் நீங்கள் உட்கார்ந்துடாமல் தொடர்ந்து கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் அல்லது கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற திட்டத்தில் நீங்கள் நடப்பதற்கு தேவன் கிருபை செய்வார். அபிமெலேக்காக இருந்தாலும் ஆண்டவரோட பிளானை ஸ்டாப் பண்ண முடியாது. அபிமெலேக்கோட கவர்னராக இருந்தாலும் ஆண்டவருடைய பிளானை ஸ்டாப் பண்ண முடியாது. ஆகாராக இருந்தாலும், சாராளாக இருந்தாலும், இஸ்மவேலாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாலும் ஆபிரகாம் மீது தேவன் வைத்திருந்த திட்டத்தை தடுக்கவும் முடியவில்லை, நிறுத்தவும் முடியவில்லை. ஏனென்றால் சதா காலமுள்ள தேவன் அவரோடு கூட இருந்தார். அதை உணர்ந்தவனாக தான் ஆபிரகாம் அந்த இடத்துல பலிபீடத்தை கட்டி சதா காலம் உள்ள தேவனை பப்ளிக்காக ஒர்ஷிப் பண்ணுறான். இவ்வளோ பேர் மத்தியில் ஆமாம் சார் இதுதான் என் தெய்வம் அப்படின்னு பப்ளிக் ஒர்ஷிப். நீங்கள் எப்படி உங்கள் சூழ்நிலை மத்தியில் பப்ளிக்காக, உங்களோட கான்ஃப்ளிக்டின் மத்தியில் பப்ளிக்காக, ஆமாம் அவ்வளோ பிரச்சனை நடக்குது, பட் ஸ்டில் ஐ வொர்ஷிப் மை லார்ட், ஹீ இஸ் மை லார்ட், ஈவன் இன் திஸ் டைம் ஹீ இஸ் வித் மீ, பிகாஸ் அவர் சதா காலமும் உள்ள தேவன். இந்த காலத்துலேயும் அவர் என் கூட இருக்கிறாரு, இனி வரும் காலத்தில் அவர் என் கூட இருப்பார், அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக ஒர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கா நமக்கு? தேவன் அந்த பலத்தை தரட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களோட சூழ்நிலைகள் எவ்வளவு கான்ஃப்ளிக்டோடு இருந்தாலும் சரி, அது ஃபேமிலி சைடிலிருந்து வரக்கூடிய சவால்களாக இருக்கலாம், ஒர்க் பிளேஸ்லேருந்து வரக்கூடிய சவால்களாக இருக்கலாம், இல்லை ஆண்டவரே மேபி எங்களுக்கு மேலே இருக்கிறவங்க லைக் அபிமெலேக் அந்த ஏரியாவுக்கு சொந்தக்காரன், அந்த இடத்துல பெரிய ஆள், அவன் தான் லோக்கல் பீப்புள், லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு பிக் ஷாட். ஆனால் இந்த ஆபிரகாம் ஒரு சொஜோனர், அவன் ஒரு பரதேசியாக ஒரு நாடோடியாக வந்தவன். ஒருவேளை எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களால் கூட கான்ஃப்ளிக்ட் ஏற்பட்டு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம் ஆண்டவரே. பட் ஈவன் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் தேட் சிச்சுவேஷன் லார்ட், உதவி செய்யுங்க. அங்கேயும் எங்கள் தேவனுக்காக பலிபீடத்தை கட்டி ஆராதிக்க, அதுவும் வெளிப்படையாக பப்ளிக் வொர்ஷிப் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் கான்ஃப்ளிக்ட்ஸ், இந்த பிரச்சனைகளின் நடுவிலும் நான் தேவனை ஆராதிப்பேன். ஏனென்றால் என் தேவன் சதா காலமும் உள்ள தேவன், ஏல் ஓலாம் என்பதை உணர்ந்து நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.